அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் வரவேற்று இந்த நாள் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக நாம் யாவருக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கமாக ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஆராதித்து துதிப்பதே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் கிருபை. நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதித்து துதிப்பதினால ராஜா, நாங்கள் எங்களுக்கு பலனையும் புஷ்டியும் நீர் தர வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. உம்மை தொழுது பணிந்து கொண்டு இந்த ஆராதனை நாளை ஆண்டவரே உமக்கே ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதற்காக நன்றி. நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் இந்த தொடக்க ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வேத வாசிப்பு. நாம் வேத வாசிப்பை இன்றைக்கான வேத வாசிப்பை நாம் கவனித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119. உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாக்கினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். துதி ஆராதனை. இன்ற நாள் துதி ஆராதனையை ஏறெடுக்க போகிற சகோதரர் புஷ்பராஜனை நாம் இந்த நாளிலே மேடைக்கு அழைத்து துதி ஆராதனை அவர்கள் ஏறெடுக்கும்படி அந்த குழுவினரை நாம் வரவேற்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை துதி ஆராதனையை முற்றிலுமாய் நீர் அசைவாடும்படி வேண்டி ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட
போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்கிறார். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ லோகத்தின் அதிபதியை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் கூட இந்த துதி ஆராதனை ஆண்டவரே உமக்கு உகந்த வாசனமாக ஆண்டவரே உமக்கு பிரியமான துதியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உடைய கருத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க எல்லாத்தையும் உடைய கருத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உடைய பிரசனத்தை ஆண்டவரே எங்க மேல பிரகாச பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடம்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த துதி ஆராதனை உமக்கே ஏறெடுக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏரி வசந்தர வரவரவ குறிகர வரவர யந்தி ஓரி வசந்தர வரவரவ யந்தி சர்வலோகத்தின் அதிபதியே இந்த உள்ளத்தின் சொந்தமானீரே. சர்வலோகத்தின் அதிபதியே இந்த உள்ளத்தின் சொந்தமானீரே. என் ஆசையும் பாசமும் ஏக்கமும் தேட எல்லாமே நீதானையா. என் வேலனும் மரணமும் கோட்டையும் துருகம் நம்பிக்கையும் நீதானையா. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. சர்வலோகத்தின் அதிபதியே என் உள்ளத்தின் சொந்தமானீரே. சர்வலோகத்தின் அதிபதியே எந்த உள்ள சொந்தமானீரே. என் ஆசையும் பாசமும் ஏக்கமும் தேடல் எல்லாமே நீதானையா. என் பலனும் மரணமும் கோட்டையும் துருகம் நம்பிக்கையும் நீதானையா. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. சர்வ சிருஷ்டிப்பின் தேவனே சகல அதிகாரம் உடையவரே. சர்வ சிருஷ்டிப்பின் தேவனே சகல அதிகாரம் உடையவரே. சத்தியம் நிறைந்த மகத்துவரே பாதாளம் வென்ற பரிசுத்தரே. சத்தியம் நிறைந்த மகத்துவரே பாதாளம் வென்ற பரிசுத்தரே. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. சர்வலோகத்தின் அதிபதியே எந்த உள்ளத்தின் சொந்தமானீரே. சர்வலோகத்தின் அதிபதியே எந்த உள்ளத்தின் சொந்தமானீரே. ஆசையும் பாசமும் ஏக்கமும் தேடலும் எல்லாமே நீதானையா. என் பலனும் மரணமும் கோட்டையும் துருகம் நம்பிக்கையும் நீதானையா. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. சாதா காலமும் வாழ்பவரே மரணமே இல்லாதவரே. சாதா காலமும் வாழ்பவரே மரணமே இல்லாதவரே. மரணத்தையே வென்றவர் சரித்திரம் படைத்தவர். மரணத்தையே வென்றவர் சரித்திரம் படைத்தவர். துதி உமக்கே தேவா துதி உமக்கே
உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே துதி உமக்கே தேவா துதி உமக்கே விண்ணையும் மண்ணையும் ஆள்பவர்க்கே. ஆமா ஆண்டவரே, ராஜாமை துதிக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் ஆள்க செய்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஓ என்னை அழைத்தவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துடிந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ரிபா சந்தரவா. என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். இந்த பூமியில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை தேற்றிட. இயேசுவே என் தெய்வமே, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை தேற்றிட. இயேசுவே என் தெய்வமே, என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். இந்த பூமியில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை நேசித்திட. இயேசுவே என் தெய்வமே, இந்த உலகத்தில் யாரும் இல்லையே என்னை சுமந்திட. இயேசுவே என் தெய்வமே, என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். இந்த பூமியில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை அரவணைத்திட. இயேசுவே என் தெய்வமே, இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை ஆசீர்வதித்திட. இயேசுவே என் தெய்வமே, என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். இந்த பூமியில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை நேசித்திட. இயேசுவே என் தெய்வமே, இந்த பூமியில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை நேசித்திட. இயேசுவே என் தெய்வமே, என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். இந்த பூமியில் உம்மை போல யாரும் இல்லையே என்னை தேற்றிட. இயேசுவே
உம்மை போல யாரும் இல்லையே என்னை தேற்றிட. இயேசுவே என் தெய்வமே, என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இருப்பவரே உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். சோஸ்திரம் சொல்கிறேன், உமக்கு சோஸ்திரம் சொல்கிறேன். நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. இயேசுவே நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நான் பொழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தெய்வம், இயேசுவே மேய்ப்பர், இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தெய்வம், இயேசுவே மேய்ப்பர், இயேசுவே. பாபா பாபா சந்தர பரியந்தி, பூரி பாபா பா சந்தர பர பரியந்தி, பூரி கனம நம நம ரிபா சந்தரபா. ஓ மே துதிக்கிறோம் ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவே மே துதிக்கிறோம். ஏ பாபா பா சந்தர பர பா குரி கனம நம நியந்திரி. ஓ இஸ்ரவேலின் ராஜாவே மே துதிக்கிறோம் ராஜா, நன்றி. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே 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 இயேசுவே
என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா சிறுகரும் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் இயேசுவே முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா உமக்கே நன்றி ஆண்டவரே. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக எதிர்க்கிறவர் முன்னேழு தள்ளினவர் மற்றில் பந்தியாய்த்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. எதிர்க்கிறவர் முன்னேழு தள்ளினவர் மத்தியில் பந்தியாய்த்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக என்ன நான் செலுத்துவேனோ ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்துவேனோ இயேசுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் நாட்கள் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே இயேசுவே ரிபாபா சந்தரபா இயேசுவே துதிப்போம். இயேசுவே நன்றி ராஜா நன்றி
சந்தரி அந்திரி ஊரி பாபா பாபா பாபாரி அந்திரி பிரி 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 பிரி. ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் உயர்த்திடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே அப்போ நாங்கள் சாட்சியாய் இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே உறுதியாய் இருந்து ஆண்டவரே, விசுவாசத்திலே தரித்திருந்த ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ரட்சிப்பெண்ணை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்வோம் ஆண்டவரே. அதுக்கு உம்முடைய பலன், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே worshipல கலந்து கொண்ட ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே, இந்த வீட்டுல ஆன்லைன்ல துதிக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் மத்தியில் ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்டமெட்டிக் காலத்திலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உலகத்துல என்ன நடந்தாலும் ஆண்டவரே, ஆனால் எங்களை ஆண்டவரே கண்மணி போல காத்து வருகிற தேவன் ஆண்டவரே, வாதை உந்தன் ஆண்டவரே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிற தேவன் ஆண்டவரே. உம்மே துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மே ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதியும் ஆண்டவரே, எல்லாம் கனமும் ஆண்டவரே, எல்லா மகிமையும் ஆண்டவரே என் இயேசு ஒருவருக்கே, என் இயேசு ஒருவருக்கே. நன்றி ராஜா, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த துதி ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இன்ற நாள் ஆராதனையிலே தேவன் தாமே அசைவாடி உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இங்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் மெய்யாகவே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறீர். நீர் ஆண்டவரே இந்த அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் தேசத்திற்காக மற்றும் சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் எங்கள் தேசத்திற்காகவும் எங்கள் சபைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். எங்கள் தேசத்தின் ராஜாக்களையும் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீரே இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கால் வைக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்கிற உம்முடைய வேத வார்த்தை வசனங்களை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஒவ்வொரு சபையும் ஆவிக்குரிய சபைகளாகவும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகளாகவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர் ஐயா. நீர் எங்களுக்கு எந்த சபைகளை நியமித்தீரோ அந்த சபைகளுக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீரே ஆண்டவரே அப்பா சபைக்கு தலையாய் இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறீர். நீரே மணவாளன் ஆண்டவரே, மணவாட்டியை நடத்த நீர் பொறுப்புள்ளவராய் இருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த சபையை நாங்கள் ஆண்டவரே அதை கனப்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு போதகர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இந்த நாளிலே நடத்துவீராக சுவாமி. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களுக்காக வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கட்டுகிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ராஜா. குடும்பத்தில் ஆண்டவரே பெற்றோர்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சிறுவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தாமே காத்து நடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபம் இருக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் வேத வாசிப்பு இருக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உபவாசம் இருக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கீழ்ப்படிதல் இருக்கும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். தேவனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலையாய் இருந்து நடத்துகிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதி, கனம், மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுத்து எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன கொடுப்பேன் உமக்கு, வேற என்ன கொடுப்பேன் உமக்கு, சகலமும் படைத்தவர்க்கு வேற என்ன கொடுப்பேன் உமக்கு, என் ஜீவனை உன் முன்பாய் அர்ப்பணித்தேன்,
கொடுப்பேன் உமக்கு. நாம் காணிக்கை மற்றும் தசம பாகத்திற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். நீங்கள் காணிக்கை தசம பாகங்களை செலுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியத்தை நாம் ஆண்டவருக்கு சிறப்பாய் செய்வோம். இணையத்தின் வாயிலாகவும் மற்றும் நாம் எந்த வகையிலே காணிக்கையை நாம் செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம், அந்த வகையிலே நாம் ஆண்டவருக்கு அதை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் கொடுத்த இந்த சிராக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காணிக்கை தசம பாகங்களை பண்ட சாலைகளிலே கொண்டு வரும்படி நீர் கொடுத்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் அதை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்து ஆராதனை நற்கருணை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குவோம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த ராபோஜனைக்காக இதை நடத்த பாஸ்டர் அலெக்ஸ் டேவிட் அவர்கள் இதை நடத்துவார். இந்த நேரத்தில் உங்களுக்கு பாட வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஜீசஸ் குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய திருவிருந்திலே பங்கு பெறும்படியாக யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வசனம் 53 தொடங்கி 59 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமுமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிணைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். பிரியமானவர்களே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். அதுதான் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அதன் மூலியமாக பிதாவானவர் நம்மளை இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் நினைவு கூறக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார். அவரை மறுபடியுமாக நம்மளோடு கூட நித்திய காலமாக பரலோகத்துக்குள்ளாக நம்மளை அழைத்து செல்ல போகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஸோ இந்த விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் இன்னைக்கு நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்றோமோ அது தேவன் இயேசு மறுபடியுமாக வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்கு பரிசுத்தமானவர்களாக அவராலே இன்னைக்கு
நீங்களும் நானும் மீட்கெடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே நாம் எந்த விதத்திலும் கரையற்றவர்களாக நாம் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு தொடர்ந்து தேவனுடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்க முடியாக இந்த நேரத்திலும் நம்மளை முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கல்வாரி சிலுவிலே செய்து முடித்த உம்முடைய மகத்துவமான கிரியைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவம் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவரே உம்மேல் சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த நாளிலே எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் மறுபடியுமாக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே மறுபடியுமாக இரண்டாவது முறையாக நீர் வரப்போகிறீர். உம்மை நம்பி விசுவாசிக்கிறவர்களை அவர்களோடு கூட நீர் எடுத்துக்கொள்ள போகிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைகள் குற்றங்களை கர்த்தர் கிருபையாக மன்னிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்திலே நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக இந்த திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக இந்த அப்பத்திலே நாம் பங்கு பெறுவோம். போஜன பண்ணின பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் ஒன்றாக இந்த பாத்திரத்திலே பங்கு பெறுவோம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் நாம் ஜெபித்து இந்த நாட்கான ஆராதனை ஒரு முடிவுக்குள்ளாய் கொண்டு வருவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்திலே பங்கு பெற்ற ஒவ்வொரு சபையார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் வீடுகளில் இருந்து இந்த திருவிருந்திலே பங்கு பெற்றாலும் தேவ பிரசனம் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே நீர் வருகிற அளவும் ஆண்டவரே அப்பா, இந்த பூமியிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவரே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நடத்தையிலும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்படியாக உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து சபை அறிவிப்புகள். வாரந்தோறும் சனிக்கிழமை 1 வயதிலிருந்து 4 வயது வரைக்கும் உள்ள சிறுவர்களுடைய வகுப்பு நடைபெறும். மாலை 6 மணிக்கு, சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு 1 வயதிலிருந்து 4 வயது வரைக்கும் உள்ள சிறுவர்களுடைய வகுப்பு நடைபெறும். கண்டிப்பாக நம் பிள்ளைகளை நாம் அதில் பங்கு பெற செய்ய பெற்றோர்கள் ஆயத்தப்படுத்தி கொடுப்போம். நன்றி ஆண்டவருக்கே. மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு 5லிருந்து 13 வயது வரை உள்ள சிறுவர்களுடைய வகுப்பு நடைபெறும். அதிலும் நம் பிள்ளைகளை நாம் பங்கு பெறும்படி பெற்றோர்கள் நம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை ஜூம், அதாவது இணையத்தின் மூலமாக 8 மணிக்கு நடைபெறும் செவ்வாய்க்கிழமை வாலிபர்கள் கூட்டம் 8 மணிக்கு, மன்னிக்கவும், செவ்வாய்க்கிழமை இணையத்தின் மூலமாக 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். செவ்வாய்க்கிழமையான ஜெப கூட்டம் நடைபெறும். வாலிபருக்கான சிஜி வகுப்பு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். தவறாமல் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நாம உற்சாகப்படுத்தி அதில் பங்கு பெறும்படி நாம் செய்வோம். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த 8 மணி வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும் இந்த சிஜி வகுப்புல கண்டிப்பாக கலந்து கொள்ளும்படி
சபை மூலமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வகுப்பை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். வாலிபத்திலே நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வாலிபத்திலே தான் அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்கு வாரத்துக்கான தேவ செய்தி, இன்றைக்கு வாரத்துக்கான தேவ செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறது. ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்கான தெய்வ செய்தி வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு அனுப்பி வைக்கப்படும். ஹல்லேலூயா. சபை கருத்தரங்கம் அடுத்த மாதம் 9ஆம் மாதம் சபை கருத்தரங்கம் ஒன்று நடைபெற உள்ளது. 24, 25, 26 3 நாளுக்கான அந்த சபை கருத்தரங்கத்திலே நாம் யாவரும் பங்கு பெறும்படி சபை நம்மளை கேட்டுக்கொள்ளுகிறது. சபை நம்மை அழைக்கிறது இதிலே பங்கு பெறும்படி. இதிலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம். நம் சபை தலைவர்களோ மற்றது பாஸ்டர்மார்களையோ நாம் அணுகி அதை எப்படி நாம் அதில் கலந்து கொள்வது என்று நாம் தெரிந்து கொள்வோம். வீட்டுக்கூட்ட தலைவர்கள் மூலமாக நாம் அதை தெரிந்து கொண்டு அதிலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது அடுத்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை நடைபெறும். நாம் அதிக சீக்கிரமாய் இதிலே நம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சபை மூலமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ செய்தி, இன்றைக்கான தேவ செய்தி நமக்கு கொடுக்கவிருக்கிறவர் நமக்கு அறிமுகமான பாஸ்டர் அலெக்சாண்டர் டேவிட் அவர்கள் இன்றைக்கான தெய்வ செய்தியை நமக்கு கொடுக்கவிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 3 வாரங்களாக நம்ம மத்தியிலே இருந்த போதகர்கள், சபை தலைவர் தொடர்ந்து அநேக காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ முதல் வாரத்திலே நான் அநேக காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த 4வது வாரத்திலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இன்னும் எப்படியாக நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளாக நம்ம குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பிலே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே சத்தியங்களை போதித்து கற்றுத் தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலே ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்படியாக உம்முடைய கிருபையினாலே எங்களை நீ நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அந்த உமக்கு பிரியமான ஆண்டவரே குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே உங்களோடு நீர் இந்த நாளில் இடைப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நேர வசனங்கள் மூலியமாய் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வீடுகளில் இருந்து ஆண்டவரே தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டவரை உமக்குள்ளாக பலப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் எவ்வாறாக இருக்க வேண்டும், எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளாக பயந்த ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த 3 வாரங்களாக நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படியாக இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு உலகத்திலே ஆண்டவர் முதலாவதாக ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்கள் மூலியமாக ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சன்னதியை உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை பிசாசானவன் அந்த திட்டத்தை அழிக்கும்படியாக தேவனுடைய திட்டத்தை அழிக்கும்படியாக முதல் குடும்பத்திலே பலவிதமான குழப்பங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்மாறாக அவர்கள் செயல்படும்படியாக, அதாவது பிசாசானவன் அவர்களை வஞ்சித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இன்னைக்கு அந்த குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியுமாக நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நம்ம எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அதன் மூலியமாக நம்ம ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம குடும்பம் அனைத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கழுவப்பட்டவர்களாக காக்கப்படும்படியாக, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய அழிவுகளில் இருந்து, அதாவது நமக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம்
சொல்லுகிறது. அதனாலே பாவத்தினாலே நமக்கு மரணம் உண்டாயிருக்கிறபடினாலே நம்ம குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம முதலாவது ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்திலே முதலாவதாக அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அவர்கள் முதலாவது அறிந்து கொண்டு அவர்கள் அந்த திட்டத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அந்த எகிப்திலே உள்ள தலைச்சின் பிள்ளைகளை ஆண்டவர் சங்காரம் பண்ணும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பமாக ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த வீடுகளிலே பூச வேண்டும் என்று சொல்லி இங்க இந்த யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். 13வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்படின்னு சொன்னாக்கா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அதாவது அவர்கள் அதை உட்கொள்வதற்கான அந்த குடும்ப அங்கத்தினர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு ஏற்ற விதத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அந்த வீட்டின் வாசலிலே அவர்கள் பூச வேண்டும். அப்படி பூசும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த எகிப்திலே அந்த அழிவை கொண்டு வரும் பொழுது அந்த அழிவு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்காதபடிக்கு அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்லுகிறார். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது நான் அந்த வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு நான் கடந்து போவேன் என்று சொல்லி சங்கார தூதன் கடந்து போவான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பம் ஆண்டவருக்குள்ளாக காக்கப்பட வேண்டும் என்றார். ஏன் சொன்னாக்கா இந்த உலகம் இன்னைக்கு அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. உலகத்திலே பாவம் பெருகினபடினாலே இன்னைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நோவாவின் நாட்களிலே நடந்ததை போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே அப்படியாக சம்பவிக்கும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் அவரும் அதை குறித்து நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்திலே நம்ம கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அழிவுகளில் இருந்து நம்முடைய குடும்பத்தை நாம் காக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக எப்படி நோவா அந்த நாட்களிலே வெள்ளத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை அவன் தற்காத்து கொண்டானோ பாதுகாத்து கொண்டானோ அதே போல இன்னைக்கு நம்ம அதாவது அழிவிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு நம்ம குடும்ப அங்கத்தினர்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். அந்த ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன் சொன்னாக்கா நம்ம பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே அதனால அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அநேக சூழ்நிலையிலே நம்ம விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பிலே நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். நாம் செய்த குறைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலியமாக நாம் கழுவப்பட்டவர்களாக நம்முடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் லேவியராகமும் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்படி சொன்னாக்கா ஆண்டவர் இன்னைக்கு உலகத்திலே அநேக விதமான குடும்பங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இன்னைக்கு நீங்களும் நானும் வாழும்படியாக கர்த்தருக்கு பயந்தவர்களாக நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் நம்மளை
நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். சோ இன்னைக்கு உள்ள நம்ம வேர் பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். தேவனுக்கு பரிசுத்தமான ஜனமாக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி சொன்னாக்கா தேவனுக்கு பிரியமான ஜனமாக இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய செய்கிற நம்ம குடும்பங்களிலே செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்க வேண்டும். அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு உலகத்திலே உள்ள மக்கள் எப்படியாக தங்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அவ்வாறாக நம்முடைய குடும்பத்தை நடத்தாதபடிக்கு வேதம் என்ன நமக்கு கற்பிக்கிறதோ அதை நம்ம அடிப்படையாக கொண்டு நம்ம குடும்பத்தை நாம் கட்டும் பொழுது அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பின் கரம், கிருபையின் கரம் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்க வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கிறோம். அதே போல யோபு குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அப்படி சொன்னாக்கா யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவனாக இருந்தான். அதே நேரத்தில் ஒரு தகப்பனாகவும் ஒரு நல்ல ஒரு கணவராகவும் யோபு இருந்து அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகள் விரும்பி செய்கிற பொழுது ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவருடைய மனம் புண்படும்படியாக ஏதாவது காரியங்கள் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்களை சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அங்க பலியிடுகிறார். இன்னைக்கு நம்ம ஒரு தகப்பனாக குடும்பத்திலே இருக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மனைவிக்காக, இன்னைக்கு நாம் அவர்களுடைய சார்பிலே அவர்கள் செய்த குறைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்திலே இன்னைக்கு நம்ம அவர்களுக்காக மன்றாடுகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? யோபு கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு ஒரு தகப்பனாக இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலே நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை இன்னைக்கு நம்ம சரியாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாம் பார்க்கும் பொழுது நோவா எப்படி தன்னுடைய குடும்பத்தை அவர் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவர் செயல்படுத்தினாரோ அதே போல யோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான், உத்தமனாக அவன் நடந்தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை செய்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு எதிராக ஏதாவது காரியங்கள் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தபடினாலே தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய குறைகளுக்காக அவன் மன்றாடுகிறவனாக இருக்கின்றான். இன்னைக்கு நம்மளும் நம்முடைய குடும்பங்களுக்காக இன்னைக்கு நம்ம மன்றாட வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம அந்த பிள்ளைகளை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். யோபு அந்த பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை அப்பொழுதிருந்தே அவனுடைய அந்த சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு நம்மளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளைகள் செய்யாதபடிக்கு நாம் அவர்களுக்கு எது அது தவறு, எது சரி, வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் அவர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சிறு வயது தொடங்கி அவர்கள் பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் அதை அவர்கள் விடாத நீதிமொழியில் சொல்லியிருக்கு, பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி அவன் முதிர் வயதானாலும் அதை விடாது இருப்பான். அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை வேத வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் வாலிப வயதிலே வந்து பெரியவர்களாகி திருமணம் ஆகும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தை சரியா
சரியாக தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு அது எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னாக்கா, ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு தகப்பன் தேவனுக்கு பயந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவன் மூலியமாக வரக்கூடிய அடுத்த சன்னதி ஆசீர்வதிக்கப்படுகிறது குறித்து நம்மளாலே பார்க்க முடிகிறது. அதனால முதலாவதாக தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டுமா, அவர்கள் உலகத்தில் இருந்து வேர் பிரிக்கப்பட்ட ஒரு குடும்பம், தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறபடியினாலே அவர்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நம்மளை உலகத்தில் இருந்து அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அடுத்து இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே, தேவனுக்கு பயப்படுகிற குடும்பத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி சொன்னாக்கா, கிறிஸ்துவ குடும்பத்திலே இன்னைக்கு நமக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கிறது. நம்ம உலகத்தாரை போல இன்னைக்கு நம்ம வாழ முடியாது. ஏன் சொன்னாக்கா, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நமக்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். குடும்பத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அதை நீங்க பார்க்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் தொடங்கி நீங்க 33வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து அங்க திருமணம் ஆகும் பொழுது அநேக முறை நம்ம திருச்சபைகளிலே அநேக போதகர்கள் இதை குறித்து பேசியிருப்பார்கள். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இந்த பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1-4 வரைக்கும் அங்கேயும் பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். அப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கிறார். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு மனைவிக்கு தலை யாருன்னா கணவனாக இருக்கிறார். அது கணவனுக்கு தலையாக இருக்கிறது கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலையாக இருக்கிறது பிதாவானவர். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மனைவிக்கு கீழாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்திலும் அந்த வடிவமைப்பை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, அதை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால்தான் எபேசியர்ல பவுல் சொல்லும் பொழுது மனைவிமார்கள் தன்னுடைய சொந்த புருஷருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோமோ அதே போல சொந்த கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவரானவர் அவர் கிறிஸ்துவுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து இயேசுவின் மூலியமாக பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் மூலியமாக எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கின்றாரோ, சபையை எப்படி இயேசுவானவர் இன்னைக்கு சபைக்காக தன்னுடைய திரு ரத்தத்தை சிந்தி அதை சம்பாதித்து இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் சபை கட்டப்பட்டு இருக்கிறது. அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கின்றார். அவர் மூலியமாக தான் சபை இந்த புதிய ஏற்பாட்டிலே சபை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சபையிலே அவர் தான் இன்னைக்கு நம்முடைய எல்லாருக்கும் சபையை போஷித்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார், சபையை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல ஒரு கணவரானவர் வீட்டில் குடும்பத்திலே ஒரு தலையாக இருக்கிறபடியினாலே அவர் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய மனைவியை அவர் போஷித்து காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். எப்படி கிறிஸ்து சபையை காப்பாற்றுகிறாரோ அதே போல கணவனும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை அங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ ஒரு வீட்டுக்கு தலைவர் எப்படியாக இருக்க வேண்டும், இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய குடும்பங்களிலே இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களிலே இதை நம்ம நிச்சயமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதை நம்ம பின்பற்றும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் வரும். அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது காரியம் என்னவென்றால், இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்திலே மூன்றாவதாக அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை நம்ம வாசித்தோம் சொன்னாக்கா,
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்படி சொன்னாக்கா, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ குடும்பத்திலே நம்ம செய்யக்கூடிய ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்துகின்றோம்? புத்தியுள்ள ஆராதனையை நாம் செலுத்துகின்றோமா? புத்தியுள்ள ஆராதனை என்றால் நம்மளை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சோ அப்போ ஒரு குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தங்களை முழுவதுமாக ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமான காரியங்களை செய்வதுதான் தேவனுக்கு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறது. சொன்னீங்க, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு பலியிட்டார்கள். பலியிட்டு ஆண்டவருக்கு அநேக காரியங்களை செலுத்தி ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது புத்தி உள்ள ஆராதனை என்பது நம்மளையே ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுப்பது. அப்படி சொன்னாக்க நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக. அதனாலதான் 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமோ, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும். அப்ப குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய சிந்தனையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளை ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் சொன்னாக்கா, இந்த காலகட்டத்திலே கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உலகத்திலே அநேக பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பயந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடக்க நம்மளை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தோடு நம்ம ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு, பாவத்தோடு இணைந்து போகாதபடிக்கு நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்வதற்கு எப்படி அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ, அதே போல அந்த வெள்ளத்திலே நோவா தன்னை அங்கு இருந்த மக்கள் பாவம் நிறைந்த ஒரு மக்களாக வாழ்ந்த சூழ்நிலையிலும் கூட நோவா தன் குடும்பத்தையும் பாதுகாத்ததை போல இன்னைக்கு நீங்களும் நானும் அதே நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அநேக பாவங்கள், அநேக அக்கிரமங்கள், செயல்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே இன்னைக்கு நீங்களும் நம்மளுடைய குடும்பம் ஆண்டவருக்கு பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும் என்றால், நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மளை காத்துக் கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக இன்னைக்கு நம்முடைய குடும்பம் செயல்பட முடியும் என்பதை நம்ம இந்த வசனங்கள் அடிப்படையிலே நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்க சொன்னாக்கா, எபேசியர் 4வது காரியமாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் தொடங்கி 17வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அங்கே வசனம் என்ன சொல்லுகிறதுனா, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி சொன்னாக்கா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே முக்கியமாக இன்னைக்கு தேவன் நம்முடைய குடும்பத்தை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக குடும்பத்தை முதலாவது ஆண்டவர் உருவாக்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்படியாக, தேவ பக்தி உள்ள ஒரு சன்னதியை பெறும்படியாக. எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம முதலாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை
ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள்ளாக வருகிறதுனாலே இருளான நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறுகிறது. அந்த வெளிச்சமானது நம்முடைய குடும்பத்திலே முதலாவது பிரகாசிக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலே ஒவ்வொருவரும், அதனாலதான் இயேசுவினுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் யார் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை முதலாவது நாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம முதலாவது நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம அந்த குடும்பத்தின் மூலியமாக நம்ம ஒரு சாட்சியாக மாறுகின்றோம். நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பமாக நம்ம இந்த பூமியிலே நம்ம பிரகாசிக்க முடியும். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்படி சொன்னாக்கா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் கனியினாலே நம்ம நிறைந்து நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே அந்த குடும்பம் நிச்சயமாக தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக அது நிச்சயமாக வாழ முடியும். அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடக்க வேண்டும். அதனால என்ன சொல்றாருன்னா 14ஆம் வசனத்தை சொல்றாரு, அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னாக்கா நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனால இந்த நாட்களில் நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிந்து இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் அநேக குடும்பங்களிலே நம்ம காண்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக இன்னைக்கு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே நம்ம ஞானம் உள்ளவர்களாக நடந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஞானத்தை, கிருபையை, ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக நிரம்பி வழியும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்களைப் போல நடவாதபடிக்கு நம்ம ஞானம் உள்ளவர்களாக நடந்து நம்ம இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிற காரியங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதற்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடக்க வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்க சொன்னாக்கா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பிலிப்பியர் 2:12 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து 14-15 அவர் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் ஆறுபாடுமான சந்நிதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி. அப்படி சொன்னாக்கா இந்த அதாவது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பவுல் சொல்றாரு, நம்முடைய குடும்பத்திலே நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் நிறைவேற நம்ம பிரயாசப்பட வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பு அது கடைசி வரைக்கும் நிறைவேறுவதற்கு இந்த குடும்பத்திலே அது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்க சொன்னாக்கா எபிரேயர் 11:7 நம்ம பார்க்கும் பொழுது அங்க நோவா எப்படி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழையை உண்டாக்கினாரோ அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நாம் தற்காத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாவ செயல்கள் நம்மளை இன்னைக்கு அநேக நேரத்திலே நாம் பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கும்படியாக நம்முடைய குடும்பங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு அவன் யார் மூலியமாகவும் அதை கொண்டு வர முடியும். ஆனாலும் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற
நிறைவேறுவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தகப்பனுடைய பொறுப்பு என்ன என்றால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவிலே அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்து கடைசி ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அவர்களுடைய நித்திய ஜீவனை அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய தலைவர் எப்பொழுதும் அந்த தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலே அவர்களை வழிநடத்த வேண்டும். தேவனோடு இருக்கிற தேவனுடைய காரியங்களை, தேவ சத்தியங்களை அவர்களுக்கு போதித்து அவர்களை தொடர்ந்து தேவனுடைய அந்த நித்தியத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அவர்களை அந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு வீட்டு தலைவருடைய கையிலே இருக்கிறது. அப்படி சொன்னாக்கா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அந்த ரட்சிப்பு தொடர்ந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். நம்ம மட்டும் இல்ல, அடுத்து வரப்போகிற இன்னொரு அடுத்த சந்நிதி, சரியா? அவர்களும் அதே போல தேவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஏன் சொன்னாக்கா, அவன் ஒரு பெரிய ஜாதியாக மாறப்போகிறான். அவன் மூலியமாக ஒரு பெரிய சன்னதி இந்த பூமியில உருவாக்கப்பட போகிறது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் பின் வரப்போகிற சன்னதிக்கும் அவன் என்ன செய்ய போகிறான்? என்னுடைய நீதி நியாயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், கற்றுக் கொடுப்பான் என்று ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்னத்தை நாம் போதிக்கின்றோமோ, தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை நாம் அவர்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தொடர்ந்து அடுத்து அவர்கள் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதையே அவர்களுக்கும் அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மோசேயோ சரி, யோசுவா, இவங்க எல்லாரையும் நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு செய்தாரோ அதை உங்களுடைய சந்நிதிக்கு நீங்கள் அதை சொல்லுங்க, அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுகிறதுக்கு நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரையே எப்பொழுதும் அந்த குடும்பத்திலே அந்த வரப்போகிற ஒவ்வொரு சந்நிதியும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று, அதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதுதான் ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக இருந்தது. என்ன சொல்றா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை நீ என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் அது இன்னும் வரப்போகிற பல சன்னதிகளை அது ஆண்டவருக்குள்ளாக அந்த குடும்பங்கள் அவர்கள் மூலியமாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்நிதி உருவாக்கப்பட போகிறது என்று சொல்லி நாம் அந்த ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பயந்து அந்த குடும்பத்திலே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் யாத்திராகமத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுக்கும் பொழுது அங்கு சொல்லுகிறார். அப்படி சொன்னாக்கா உண்மையாக ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சந்நிதிக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் என்றைக்கும் வாக்கு மாறாத தேவனாக இருக்கின்றார். அப்ப நம்ம தேவனை மாத்திரம் நாம் உண்மையாக பற்றி கொள்ளும் பொழுது ஒரு குடும்பம் தேவனுக்கு உண்மையாக இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள் கீழ்ப்படிந்து செயல்படுத்தும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சங்கீதம் 147 11வது வசனம் தொடங்கி 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை சோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை
திருப்தி ஆக்குகிறார். அப்படி சொன்னாக்கா கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் அவர்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமுள்ளவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய உன் வாசல்களின் தாப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய பலன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவா. அப்படின்னு சொன்னா கோதுமை என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய போஷிப்பை குறித்து பேசுகிறது. அப்படின்னு சொன்னாக்கா பஞ்ச காலத்திற்குள்ள ஆண்டவர் நம்மளை போஷிக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படி சொன்னாக்கா உண்மையாக தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்தை போஷித்து பாதுகாத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கின்றார். அடுத்து நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க சொன்னாக்கா சங்கீதம் 115 9வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் அங்க என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவர் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சபை சொன்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படின்னா நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல இன்றைக்கு நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் 13வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும். நம்ம குடும்பத்திலே பெரியோராக இருந்தாலும் சரி, சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க உண்மையாக ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராம். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பத்திலே கர்த்தர் அந்த குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். இன்னும் அநேக சன்னதிகள் நம்ம மூலியமாக வருவதற்கு கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்து நீங்க பாத்தீங்க சொன்னாக்க சங்கீதம் 112 என்ன சொல்லுதுன்னா, 2வது வசனம் சொல்லுது, அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவனுடைய செயல்களின் மூலியமாக ஆண்டவர் அந்த குடும்பத்தை என்ன செய்கிறார், அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்குமா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய குடும்பமானது அந்த பூமியிலே பலத்திருக்கும், அவனுடைய சன்னதி பெருகுவதற்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதன் மூலியமாக கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம குடும்பம் மாத்திரமல்ல, அடுத்து நம்ம மூலியமாக வரப்போகிற அடுத்த ஒரு ஜெனரேஷன், அடுத்து அவர்கள் மூலியமாக வரப்போகிற தொடர்ந்து வரப்போகிற ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே எப்படியாக கர்த்தருக்கு நம்ம உண்மையாக பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே நம்ம தேவனுக்கு பயப்படுகிற அந்த குடும்பங்களிலே நாம் பார்த்ததை போல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் 5 காரியங்களை நம்ம எப்பொழுதும் நம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நம்ம உலகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை வேர்பிரித்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் உலகத்தில் இருந்து நம்மளை வேர்பிரித்திருக்கிறார். நம்ம குடும்பமானது தேவனுக்கு பரிசுத்தமான குடும்பமாக நாம் வாழும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பிலே தொடர்ந்து நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அதை நம்ம பின்பற்ற வேண்டும். பிதாவானவர் கிறிஸ்துக்கு தலையாக இருக்கிறது போல கிறிஸ்துவானவர் கணவனுக்கு அவர் கீழாக தலையாக இருக்கின்றார். அதே போல இன்னைக்கு மனைவி கணவனுக்கு
கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறது போல மனைவிக்கு கீழாக பிள்ளைகள் இருக்கின்றார்கள். சோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே அதை சரியாக நம்ம பின்பற்றும் பொழுது அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மளை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம புத்தியுள்ள ஒரு ஆராதனையை நாம் செய்ய வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் புத்தியுள்ள ஆராதனையை நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். எல்லா விதத்திலும் இந்த உலகத்தோடு நம்ம கலந்து விடாதபடிக்கு நம்ம தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நம்ம செய்ய வேண்டும். நான்காவதாக நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடக்க வேண்டும். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நம்ம குடும்பத்திலே தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பிலே நம்ம நிலைத்திருப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமாக ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலும் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர், கிருபை உள்ள தேவனாக இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய கரத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இப்படியாக உலகத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரை வேர் பிரித்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமான ஒரு குடும்பமாக இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உலக காரியங்களை பின்பற்றாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை நீ மாற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த ஸ்ட்ரக்சரை ஆண்டவரே நாங்கள் பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அப்பா, இப்படியாக நாங்கள் புத்தியுள்ள ஒரு ஆராதனையை செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா நாங்கள் ஆண்டவரே ரட்சிப்பு, எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவரே அந்த ரட்சிப்பிலே நாங்கள் தொடர்ந்து எங்களை தற்காத்துக் கொள்ள ஆண்டவரே குடும்பமாக எப்பொழுதும் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கொடுத்த தேவ செய்தி நாம் யாவருக்கும் கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆகாரமாக தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த செய்தி இந்த வாரம் முழுவதையும் நம்மை நடத்துவதற்கு பலனும் போதுமானதுமாய் இருக்கு. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இன்றைக்கான வார்த்தை இந்த வாரத்துக்கான வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறுதியாக ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் எங்களுக்கு நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையிலும் வழிகளிலும் நீர் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, குறிப்பாக சுகவீனமாய் இருக்கிற யாவரையும் தேவன் தொட்டு சுகப்படுத்துவீராக. குறிப்பாக இந்த கோவிட் வியாதியிலே பாதிக்கப்பட்ட யாவரும் முழு சுகமடைய கர்த்தருடைய கிருபையின் கரம் இறங்குவதாக என்று சொல்லி வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் காண்கிறவராய் இருக்கிறீர், நடத்துகிறவராய் இருக்கிறீர் ராஜா. இந்த இறுதி ஜெபத்திலே ஆண்டவரே யாவருக்காகவும் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே என்ன காரியங்கள் என்று சொல்லி எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் எங்களோடு இருந்து, ஆவியானவர் எங்களோடு இருந்து அசைவாடியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் கருணையும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரட்சகராகிய ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.
நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Malaysia is reimposing a full lockdown on Kuala Lumpur and 5 states to curb a third wave of COVID-19. Unemployment in Malaysia has hit a 27-year high. The Merdeka Centre says 5 to 8% more Malaysians will fall into poverty because of the pandemic. Jesus wants to do something new corporately to transform their community, city, and nation. For the years that have gone by, you see the hand of God moving amongst us, and with humility and deep gratitude, we thank the Lord for His good hand upon us. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம்.